வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷெல்லஸ் கிராப் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முதல்ல நண்டை வேக வைக்கணும். ஸோ தண்ணியில் அப்படியே பாயில் பண்ண போகிறோம். நான் இங்கே 2 நண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது அடுத்ததாக நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஒரு 10-15 மினிட்ஸில் நண்டு வெந்துடும். ஸோ இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கொடுங்க, அது போதும். இதோ நண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை உடச்சி ஃப்ளெஷ்ஷை மட்டும் வெளியே எடுத்துடலாம். இதை உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. மேலோட மட்டும் நல்லா தட்டி வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஃப்ளெஷ் ஈஸியாக வந்துடும். ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு அதை வெளியே எடுத்துருங்க, ஈஸியா இருக்கும். இந்த ஃப்ளஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கையில லைட்டா பெசரி பாருங்க. குட்டி குட்டியா ஏதாவது தட்டுப்பட்டுச்சுனாலும் வெளியே எடுத்துருங்க. ஃப்ளஷை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஓடையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்க. நான் 2 நண்டோட ஃப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு அரை பெரிய வெங்காயம் போதும். அரை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்ததாக தக்காளி சேர்க்க போகிறோம். பெரிய தக்காளினா அரை தக்காளி கூட போதும். சின்ன தக்காளினா 1 சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். மிளகு தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃப்ளஷை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கிராபோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம இந்த கிராப் மசாலாவை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ டவாவில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. அண்ட் நீங்கள் ஃப்ளஷ் ரிமூவ் பண்ண அந்த ஷெல் இருக்கும் பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி பாயில்டு ஷெல். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் அந்த மசாலாவை ஃபில் பண்ணுங்கள். நல்லா டைட்டாகவே ஃபில் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் உங்களால் அடைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா டைட்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ மசாலா சைட் டவாவில் படுற மாதிரி வைக்கலாம். இப்போ இதை சிம்லேயே 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுங்க. நல்லா மொறுன்னு ஆகும் மேல் லேயர். இதுவும் நம்மளோட கிராப் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மேல் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.